ஹலோ ஹாய், இது உங்கள் ஜாராஸ் வியூ. இன்றைக்கி நம்ம மதுரை மல்லி வாங்க பூ மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். தீபாவளிக்கு முந்தின நாள் தான் நாங்கள் வந்துட்டு பூ வாங்க வந்தோம். ரொம்ப கூட்டம் இருந்தது. நிறைய பூ வியாபாரிகள் வந்துட்டு பூ வாங்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. விலையும் ரொம்பவே அதிகமாக இருந்தது. நம்ம பூ மார்க்கெட் வந்துட்டு மாட்டுத்தாவணி பக்கத்தில் இருக்குது. மதுரை மக்கள் எல்லாருக்குமே தெரியும். ரொம்பவே பிரசித்தி பெற்ற மதுரை மல்லிகைப்பூ வந்துட்டு நம்ம பூ மார்க்கெட்டில் தான் கிடைக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே தான் வந்துட்டு சுற்றி இருக்க பகுதியில் இருந்து கொண்டு வந்து விவசாயிகள் எல்லாருமே கொண்டு வந்து காலையிலேயே இந்த பூக்களை எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. காலையில் விற்கிற பூ ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும். விலை நிர்ணயம் எப்படி செய்கிறாங்கன்னா, சம்சாரியும் வியாபாரியும் சேர்ந்து தான் விலை நிர்ணயம் செய்வாங்க. விலை நிர்ணயம் செஞ்சு அந்த விலையில்படி தான் வந்துட்டு வியாபாரம் நடக்கும். என்ன மாதிரி பூக்கள் இருக்குது, எந்தெந்த டயத்துக்கு என்னென்ன பூக்கள் வரும், என்னென்ன மாதிரி பூக்கள் எந்தெந்த சீசனில் வந்துட்டு நம்ம விலை கம்மியாக வாங்கலாம், இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துடலாம். நம்மளுடைய மதுரை பூ மார்க்கெட் ரொம்ப பெருசாக இருக்கும். எல்லா வகையான பூக்களுமே கிடைக்கும். பொதுவாக வந்துட்டு வீட்டுக்கு வாங்குறவங்களுக்கும் வந்துட்டு அவங்க அதே விலையில் தான் கொடுப்பாங்க. வியாபாரிகளுக்கும் அதே விலையில் தான் கொடுப்பாங்க. இங்கே ஹோல்சேல் ரீட்டெயிலெலாம் கிடையாது. எல்லாருக்குமே ஃபிக்ஸட் ரேட் தான். ஃபஸ்ட்டு நம்ம ஊரோட ரொம்ப ஃபெமிலியரான மல்லிகைப்பூ பற்றி பார்த்துடலாம். மல்லிகைப்பூ வந்துட்டு ரொம்பவே சூப்பரான மல்லிகைப்பூ மதுரையில் மட்டும்தான் கிடைக்கும். நம்ம மதுரையில் 24 மணி நேரமுமே செயல்படக்கூடிய ஒரு மார்க்கெட்னால் மதுரை பூ மார்க்கெட் தான். மதுரை பூ மார்க்கெட்டும் காய்கறி மார்க்கெட்டுமே 24 மணி நேரமுமே இருக்கும். பூ மார்க்கெட் வந்துட்டு நைட்டு 2 மணிக்கே வந்துட்டு ஆரம்பிச்சிருவாங்க. மல்லிகைப்பூ வந்துட்டு காலையில் வர்றதா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுதான் எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்கு கூட அனுப்புவாங்க. எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணுவாங்கன்னா, பூவை கட்டி நம்ம ஜெல் டைப் இருக்க ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு எத்தனை நாள் ப்ரிசர்வ் பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஐஸ் போட்டுட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்போர்ட் வந்துட்டு கேனடா, அதுக்கப்புறம் யூஎஸ்ஏ, சுவிட்சர்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா, இது மாதிரி எல்லா கண்ட்ரீஸ்க்குமே வந்துட்டு நம்மளுடைய கட்டி வச்ச மல்லியை ஐஸ் க்யூப்ஸ் போட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால தான் வியாபாரிகள் எல்லாருமே வந்துட்டு 2 மணிக்கே பூ வாங்க வந்துடுவாங்க. மல்லிகைப்பூ வந்துட்டு வெயில் காலத்தில் தான் வந்துட்டு விலை கம்மியாக இருக்கும். இதுவே வந்துட்டு இந்த டைம், அதாவது குளிர்காலத்தில் வந்துட்டு விலை அதிகமாக இருக்கும். ஏன்னா மல்லிகைப்பூவோட விளைச்சல் ரொம்பவே குறைவாக இருக்கும். காரணம் என்னென்னா, மழைக்காலத்தில் வந்துட்டு பிச்சி முல்லைப்பூக்கள் தான் வந்துட்டு நிறையாவே கிடைக்கும். ஆனால் மல்லிகைப்பூ வந்துட்டு வெயிலுக்கும் தண்ணிக்கும் மட்டும்தான் வரும். நல்ல தண்ணி, நல்ல வெயில் இருக்கணும். அப்படி இல்லாட்டி மல்லிகைப்பூ வந்துட்டு விளைச்சல் இருக்காது. மல்லிகைப்பூ வந்துட்டு இந்த டயத்தில் 2000 ரூபாயில் இருந்து 2500 வரைக்கும் போகும். இன்றைக்கி தீபாவளினால் 1500 ரூபா போச்சு. நாங்கள் வெறும் 150 ரூபாய்க்கு 100 கிராம் பூ தான் வாங்க முடிஞ்சது. பட் அதுவே போதுமானதாக இருக்கும் வீட்டுக்கு வாங்கினோன்னா. அதுக்கப்புறமா நிறைய ரோஸஸ் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. எக்கச்சக்கமான ரோஸஸ் இருக்கும். இந்த பட்டன் ரோஸ், அதுக்கப்புறம் நாட்டு ரோஜா, பட் ரோஸ், இது எல்லாமே நம்ம சரௌண்டிங்லேருந்து தான் வரும். உசிலம்பட்டி, தேனி, அந்த சரௌண்டிங்லேருந்து தான் வரும். ஆனால் ஊட்டி ரோஸஸ் இருக்கு இல்லையா, அந்த பட் ரோஸஸ் அது எல்லாமே வந்துட்டு ஓசூர், பெங்களூர், மைசூர், அதுக்கப்புறம் ஊட்டியிலேருந்து கூட வரும். சம்டைம்ஸ் ஊட்டியிலேருந்து கூட வரும். ஆனால் மேக்ஸிமம் வந்துட்டு ஓசூர்லேருந்தும் பெங்களூர்லேருந்தும் தான் நமக்கு ரோஸஸ் கிடைக்கும். இந்த ரோஸஸ் எல்லாமே வந்துட்டு தீபாவளிக்காண்டி கொண்டு வந்திருந்தாங்க. நிறைய டெக்கரேட்டிவ் டேலியா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஜெனிவா ஃப்ளவர்ஸ் கூட கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. எக்கச்சக்கமாக இருந்தது தீபாவளினால். எல்லா பூக்களுமே இருக்கும். மகிழம் பூவில் இருந்து அரளிப்பூ வரைக்கும் இருக்கும். அரளிப்பூவில் எல்லா கலர்ஸ்லுமே இருக்கும். டார்க் கலர், லைட் பிங்க், டார்க் பிங்க், அதுக்கப்புறம் ரெட் கலர், ஒயிட் கலர், இது மாதிரி எல்லா கலர்ஸ்லுமே அரளிப்பூ வச்சுருப்பாங்க. மகிழம்பூ வந்துட்டு 10 ரூபாயிலேருந்து இருக்கும். மாலையாகவுமே இருக்கும். மீனாட்சி அம்மன் தலையில் வந்துட்டு வைக்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவே கட்டியே வச்சுருப்பாங்க. அப்படி இல்லாட்டி வந்துட்டு நம்ம ஒரு பூவாக கூட வாங்கிக்கலாம். அந்த பூக்கள் நல்ல மணமாக இருக்கும். நம்மளுடைய மதுரை சுற்றி இருக்கிற ஏரியாவிலேருந்து மட்டும்தான் அந்த பூக்கள் வருது. 60-70 கிலோமீட்டர் சுற்றி தான் வரும். ரொம்ப டைம்லாம் எடுத்து நம்ம மதுரைக்கு வரலை. எல்லா பூவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இந்த பூக்களோட மனம் அப்படியே இருக்கும். நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அதுலேருந்து மனம் சுத்தமாகவே போயிடும். அதே போல் செண்டு பூ, அதுக்கப்புறம் சம்மந்தி பூ, அதுக்கப்புறம் சம்மங்கி, பிச்சி, முல்லை, எல்லா பூக்களுமே கிடைக்கும். எப்பயுமே கிடைக்கும்.
ஆனால் ஒரு வித்தியாசம் என்னென்னா, நம்ம சீக்கிரமாக வந்து வாங்கலாட்டி நம்ம விவசாயிகிட்ட இருந்து வாங்காமல் சிறு வியாபாரிகள் இருப்பாங்க இல்லையா, வாங்கி வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இருந்து வாங்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வந்து விலை அதிகம் வச்சு விற்பாங்க. இப்போ அவங்கக்கிட்ட வந்துட்டு கிலோ 100 ரூபாய் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க 120 ரூபாய் விற்பாங்க. அதே போல் வந்துட்டு பூவோட குவாலிட்டியை பொறுத்தும் விற்பாங்க. இப்போது பூவோட குவாலிட்டி வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு லோவாக இருந்ததுன்னா அதுலேருந்து ஒரு 10-20 ரூபாய் குறைச்சி கொடுப்பாங்க. அப்படி இல்லாட்டி எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே விலையாக தான் விற்பாங்க. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு விவசாயிகள்கிட்ட இருந்து வாங்கி விற்கிறவங்க தான். அதனால அவங்களுக்கு கட்டுற ரேட்டுக்கு தான் வந்துட்டு அவங்க வந்து விற்பாங்க. எல்லா பூக்களுமே கிடைக்கும். மருகு, மரிக்கொழுந்து, துளசி, அருகம்புல், அதுக்கப்புறம் பொக்கேல வச்சு கட்டக்கூடிய பொக்கே பூ, அது எல்லாமே இருக்கும். அதே போல் மாலை வில்வம் கூட வச்சு விற்பாங்க. இங்கே இல்லாத பூக்களே இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். அதே போல் வந்துட்டு இங்கே மாலையுமே வந்து ரெடிமேடாக கட்டி விற்பாங்க. மதுரை அப்புறம் மதுரையை சுற்றி இருக்க மக்கள் வந்துட்டு விசேஷங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இங்கே தான் வந்து ஆர்டர் கொடுத்து எடுப்பாங்க. கல்யாணம், அதுக்கப்புறம் சடங்கு, காது குத்து, இது மாதிரி எல்லா விசேஷங்களுக்குமே வந்துட்டு இங்கேருந்து தான் வாங்கிட்டு போவாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க. மாலையெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணி கொடுப்பாங்க. எவ்வளோ நீளத்துக்கு நீங்கள் கேட்டிங்கனாலும் பண்ணி கொடுப்பாங்க. சுவாமி சிலைகளுக்கெல்லாம் வந்துட்டு இங்கேருந்து வாங்கிட்டு போய் எல்லா ஊருக்குமே வந்து அனுப்பி விட்றவங்களும் இருக்காங்க. இங்கே வந்து எல்லா பூக்களுமே எல்லா சீசன்லையுமே கிடைக்கும். ஆனால் பூக்களோட விலை மட்டும் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். ஏன்னா விளைச்சலை பொறுத்து. இப்போ விளைச்சலுக்கு வந்துட்டு நிறைய இருக்கக்கூடிய பூக்கள் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த மருகெல்லாம் வந்து 10 ரூபாய் தான். கதம்பத்தில் வச்சு காட்டினீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த அல்லிலாம் வந்துட்டு 1 ரூபாய்க்கு தான் இந்த பாட்டி விற்றாங்க. 10 பூ வந்து 10 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ஸோ நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி பூக்கள் வாங்கிக்கலாம். அளவு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பார்த்தே பூக்களை நம்ம இங்கே வாங்கிட்டு போகலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு மதுரை வந்தீங்கன்னா பூ மார்க்கெட்டை விசிட் பண்ணாமல் போகாதீங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா பூக்களுமே இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் மதுரை மக்கள் எல்லாருக்குமே தெரியும், பூனாலே நம்ம பூ மார்க்கெட்டுக்கு தான் எல்லாருமே வருவாங்க. கொஞ்சமாக வாங்கினாலுமே நம்ம பூ மார்க்கெட்டில் வந்து தான் வாங்குவோம். அம்மா எப்பயுமே வாங்கிட்டு போய் வீட்டில் தான் கட்டுவாங்க. அப்படின்னா தான் அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். பூ வந்துட்டு வெளியில் கொடுத்து வாங்கவே மாட்டாங்க. உதிரி பூ வாங்கிட்டு போய் வீட்டில் நல்லா கட்டி சுவாமிக்கு போடுவாங்க. தலையில் வச்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம பூ மார்க்கெட்டில் தான் வந்து வாங்குவோம். இந்த vlog உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த vlog-ஐ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.